விஜய் பார்த்தோம்னா ஒரு வெறி. விஜய் 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 காங்கிரஸ் வந்துட்டு அவன மாதிரி ஒரு நன்றி கட்ட நாய் அவனுமே இருக்கும். எந்த ஜென்மத்திலையும் ராகுல் காந்தியால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல மேல வந்தீங்களா அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுந்துருவீங்க. திமுகவை யாரும் அழிக்க முடியும். விஜய் எல்லாம் வந்துட்டு ஏண்டா முதலமைச்சரானு நினைப்பார். 100% எம்பி எலெக்ஷனோட சேர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க. மேற்கு வங்கத்துல தொடர்ந்து பாஜக குதிரை பேரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு. அங்க பாசிச பாஜகன்னு விமர்சிக்கக்கூடிய காங்கிரஸ் இங்க தாவிக பண்ணக்கூடிய குதிரை பேரத்தை மௌனமா கடந்து போகுது. காங்கிரஸோட நிலைப்பாட எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வந்துட்டு அவன மாதிரி ஒரு நன்றி கட்ட நாய் அவனுமே இருக்க மாட்டான். ஒரு நன்றி இல்லடா உங்களுக்கு. நான் கேட்கறேன் காங்கிரஸ், ஒரு நன்றி இல்ல உங்களுக்கு. பணம் சுமக்கிற மாதிரி உன்னை சுமந்தமடா 30 வருஷம். எங்களை எமர்ஜென்சியில அசிங்கப்படுத்தினா உன் காங்கிரஸ் எதிர்த்து நாங்க கட்சி ஆரம்பிச்சோம்னா என்னுடைய சூழ்நிலை உங்களோட கூட்டணி சேர்ந்த 30 வருஷம் உன்னை டெல்லியில உனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து உன்னை தமிழ்நாட்டுல எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி உள்ளாட்சியில உன்னை ஆக்கி உன்னை கொண்டு வந்து நீ ஜெயிச்சிய சிஎம் பார்த்து தலைவர் தளபதியை பார்த்து ஒரு நன்றி சொன்னியா? நீ ஒரு நன்றி. நீ போ டிவிக்கு போ. இப்ப எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வச்சுதான் விஜய் முதலமைச்சராக இருக்கிறது. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த அதிமுகவோட ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த சிவி சண்முகம், வேலுமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க இல்ல, ஆதரவு கொடுத்தாங்க இல்ல சட்டமன்றத்துல வாக்கெடுப்புல. இப்ப போய் சபாநாயகரை பார்த்து நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ இப்ப நீ ஆட்சி நடத்துறது யாரால? காங்கிரஸ்னால. காங்கிரஸோட குப்பத்தொட்டில போடு. விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ஐஎம்எல்யூ இவங்களாலதான் நீ ஆட்சி நடத்துற. இப்ப நீ ஆட்சி நடத்துறது யாரால கேட்டீங்கன்னா இவங்களாலதான். இப்ப இந்த காங்கிரஸ் அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எப்பயோ செத்து போயிட்டான் தமிழ்நாடு. அவன் உயிர் கொடுத்தது நாங்க தான். தொகுதிக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு கூட கிடையாது காங்கிரஸ்க்கெல்லாம். 1000 ஓட்டு 2000 ஓட்டு கிடையாது. அவன் மானம் கட்டு வெக்கம் கட்டு இவ்வளவு துரோகம் பண்ணிக்கிறான். அவன் காங்கிரஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு அவ்வளவு. நானு காங்கிரஸ்க்கு நன்றி விசுவாசம் ராகுல் காந்தியே கேட்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்களே கேட்கிறேன். இந்தியா கூட்டணியில நீதான் பிரதமர் வேட்பாளர்னு உங்க அம்மா அன்னை சோனியா கூட, எங்களுக்கு அன்னை சோனியா மீது இன்னைக்கும் மரியாதை உண்டு, என்னைக்கும் மரியாதை. அன்னை சோனியா உன்னை அறிவிச்சாங்களா? உங்க அம்மா உன்னை அறிவிச்சாங்களா நீதான் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர்னு? இல்ல உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்தியா தலைவர், கர்நாடகாவின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் உன்னை அறிவிச்சாரா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ப. சிதம்பரம் போன்ற மூத்த முன்னணி தலைவர் அறிவிச்சாங்களா உன்ன? இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிச்சாங்களா? தேஜஸ்வி அறிவிச்சாரா? கெஜ்ரிவால் அறிவிச்சாரா? இந்த யாரெல்லாம் கூட்டணிக்கிறாங்க அவங்க யாருன்னா உன்னை அறிவிச்சாங்களா? உன்னை முதல்ல ஐஎன்டிஏ கூட்டணியுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி உன்னை அறிவிச்சது யாரையா? எங்க தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் தளபதி அறிவிச்சார். அந்த நன்றி உனக்கு எங்கேயா போச்சு? ஒரு நன்றி கூட சொல்லாம நீங்க போய் அங்க போய் நீங்க சேர்ந்துக்குங்க. சேர்ந்துன்னு உடனே அவன் அந்த மாணிக் தாகூர் பேசுறான். என்ன எம்பி பதவி ரிசைன் பண்ண சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். எங்கனால எம்எல்ஏ ஆன உதயநிதி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்றோன்றிய ஆண்டாங்க. அவர் எம்எல்ஏ ஆனது அண்ணன் உதயநிதி எங்க எம்எல்ஏ ஆனாரு? அவரு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏ ஆனார். காங்கிரஸ்க்கு 50 ஓட்டு கிடையாது தொகுதியில. அந்த தொகுதியில காங்கிரஸ்க்கு 50 ஓட்டு கிடையாது. அங்க உதயநிதி உன்னால காங்கிரஸ்னால நாங்க எங்கேயுமே ஜெயிக்கலையா? ஒரு 15000 ஓட்டுல ஜெயிச்சிருப்போம்னா அதுல 2000 ஓட்டு 3000 ஓட்டு இருக்கும். அது எல்லா தொகுதியிலும் இல்ல, ஒரு சில மாவட்டம். குடியாத்துல எல்லாம் 500 ஓட்டு கிடையாது காங்கிரஸ்க்கு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா 6 பேர் வரான், 20 கொடி தூக்கிட்டு வரான். அவன் கொடியை நாங்க தூக்க வேண்டியதாக காங்கிரஸ் கொடியை. இதுதான் நிலைமையே. இப்ப நீங்க விஜய் கூட போயிட்ட உடனே இனி அடுத்து உள்ளாட்சியெல்லாம் ஜெயிச்சிடலாம், எம்பிஎல் ஜெயிச்சிடலாம். இனி விஜய் எப்படி அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் மதிமுகம் டிவில தான் இந்த மெசேஜ் நான் ரெக்கார்ட் பண்றேன். திமுக வாக்கு வங்கி வேற, அதிமுக வாக்கு வங்கி வேற. திமுக வாக்கு வங்கி எப்படின்னா கம்யூனிஸ்டுக்கு 4 சீட்டு கொடுத்துட்டோம் நாங்க. திமுகல கொடுத்துட்டு அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கொடுத்ததே சுத்தியில் அறிவாள் நட்சத்திரமோ கதிரறிவாள் நிற்கும். அங்க நாங்க போய் இங்க திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்டுக்கு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம்.
எனவே நீங்கள்லாம் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடணும்னு தளபதியோ அண்ணன் உதயாவோ திமுக முன்னணி தலைவர் அந்த மாதிரி பேச்சாளர் பேசினா அவங்க ஓட்டு போட போகும்போது என்னப்பா உதயசூரன் சின்ன இல்லையா இல்ல உதயசூரன் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆதரவு கொடுத்துக்குது அதனால நம்ம திமுக எல்லாம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் ஓட்டு போடலாம்னு போடுவாங்க, அவன் ஜெயிப்பான். இதே மாதிரிதான் காங்கிரஸ், இதே மாதிரிதான் பானை சின்னம், இதே மாதிரிதான் எல்லாரும். ஆனா விசிலுக்கு ஓட்டு போடுறோம் எப்படின்னு கேட்டுக்கோ. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. விசிலுக்கு ஓட்டு போடுறோம் எப்படின்னு. நாளைக்கு காங்கிரஸ் அங்க கூட்டணி போயிட்டேன், இங்க இருந்து போனவங்க அத்தனை பேர் எல்லாமே எல்லாரும் நடவடிக்கை அப்படிதான் இருக்குது. இங்க இருந்து எங்கள்கிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு தலைவர்கிட்ட நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க அப்பா போட்டீங்களோட அப்பா டிராமா, நீங்க அனுமதி கொடுத்தாதான் நாங்க ஆதரிப்போம். ரைட் போ ஆதரிச்சுங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்களுக்கு சொல்லிட்டாரு தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி, நாங்க தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறோம். நாங்க இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பேசணும்னா கம்யூனிஸ்ட் காரணம் அப்படிதான் பேசினாங்க, அப்படிதான் விடுதலை சித்த பேசினாங்க, அப்படிதான் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் பேசுறது எல்லாம் அப்படிதான் பேசினாங்க. இப்ப அங்க போறீங்கன்னு வச்சுக்கா, ஏதோ ஒரு தேர்தல்ல உனக்கு குத்துட்டாங்கப்பா, இப்ப விசில் நிக்கல, அந்த இடத்துல வந்துட்டு கம்யூனிஸ்ட் நிக்குது, அங்க விசில் ஓட்டு போடுறோம். அங்க போயிட்டு எங்கடா இதுல விசில் சின்னம் காணுமேன்னா, இல்ல இல்ல விசில் தான் கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது, கம்யூனிஸ்ட் போட்டா விசிலுக்கு போட்ட பாருன்னா போட மாட்டான். இதுதான் விசில் சின்னத்தோட வாக்காளர். நம்ம ஆதரிச்சிருக்கிறோம், நம்ம தலைவர் விஜய் முதலமைச்சர் அந்த கூட்டணி ஆதரிச்சா நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும், போட மாட்டான். விசில் இல்லன்ட்டா இவன் இதுக்கு முன்னால ஓட்டு போட்டான் பாரு, திமுக அண்ணா திமுக அது ஓட்டு போட்டு வந்துருவான். விசில் ஆதரிக்குது கூட்டணி கட்சின்னா போட மாட்டான். இதுதான் விசில் கட்சியினுடைய வாக்கு வங்கி. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவோன்னு தெரியல. அவன் விசில்னா போடுவான், விசில நம்பி போய் கூட்டணி கட்சினா போட மாட்டா. இதுதான் விசில் இருக்கிற இந்த வாக்கு. அதுதான் சினிமா மோகம். இது ஒரு போதை, அதுதான் சினிமா மோகம், அதுதாங்க சினிமா மோகம். அதனால நான் ஆட்சி 6 மாசம் தாங்காது 7 மாசம் தாங்காதுன்னு எல்லாம் பேசுறாங்க. எனக்கு இந்த ஆட்சி மாற்றம் பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. திடீர்னு சொல்றேன், ஆட்சி போயிட்டு கவலை எனக்கு கிடையாது. அதனால பலனடைஞ்சவங்கன்னா அதுக்கு கவலைப்பட்டு போட்டோம். என் தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்தார்ல, தமிழ்நாடே தோத்த மாதிரி. நன்றி கெட்ட மக்கள், குளத்தூர் மக்கள் மாதிரி நன்றி கெட்டவங்க, ரொம்ப நன்றி கெட்டோம் அனுபவிப்பாங்க, ரொம்ப நன்றி கெட்டோம். அப்படிதான் பேசுவேன், ரொம்ப நன்றி. சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறார் அந்த தொகுதி குளத்தூர். ஒரு முதலமைச்சர்னா தொகுதி வருஷத்துல 3 முறை கூட போக மாட்டான், ஏதாவது நிகழ்ச்சி போவான், வருஷத்துல 3 முறை 4 முறை அவ்வளவுதான். 10 நாளைக்கு 2 முறை வந்தார் தொகுதிக்கு. எவ்வளவு உழைச்சார், எப்படியா உழைச்சார்? அந்த உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. என்ன அந்த நடிகர் உங்களுக்கு பெருசா பண்ணிட்டு போறாரு? பண்ணா சந்தோஷம். கூடவே செல்போன் எடுத்துன்னு போறாங்க, இங்க ஆய்வு பண்ற மாதிரி, அங்க ஆய்வு பண்ற மாதிரி, இங்க பேசுற மாதிரி, அங்க பேசுற மாதிரி. ஒரு எம்எல்ஏ போய் ஒரு தெருக்கடியில சாப்பிடுறான், அவன் ஏற்கனவே தெருக்கடியில சாப்பிடுறவன் தான். சொல்றது கேட்டுக்கு சகோதரி, எல்லாருமே இங்க டெல்லியில எல்லாம் பார்த்தா சென்ட்ரல் மினிஸ்டர் மரத்தக்கையில் உட்காந்து சேவிங் பண்ணுவான். இந்த தெருக்கடையில பாத்தீங்கன்னா இந்த தள்ளு வண்டி நாங்கெல்லாம் நிறைய பேர் தள்ளு வண்டியில விரும்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தள்ளு வண்டி டேஸ்ட் நல்லா இருக்குன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் தயாரிக்கிறது. ஒரு எம்எல்ஏ போய் காலில் செருப்பு கூட போடாம தள்ளு வண்டியில சாப்பிடுறான். உடனே எடுத்து போறாங்க, ஆஹா இந்த எம்எல்ஏ பாத்தீங்களா தள்ளு வண்டியில சாப்பிடுறாரு. 25 வருஷமா தள்ளு வண்டியில தான் சாப்பிடுறான், ஆயா கிட்டதான் இட்லி வாங்கி சாப்பிடுறான். தெருவோரம் இட்லி கடை வச்சுக்கிற ஆயா கிட்டதான் இட்லி வாங்கி சாப்பிடுறான். அவன் தள்ளு வண்டியில தான் சாப்பிடுறான். இப்ப எம்எல்ஏ தள்ளு வண்டியில சாப்பிடறா பத்தி எங்க எம்எல்ஏ இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கு. ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, எனக்கு 30 வருஷத்துக்கு மேல அரசியல். எனக்கு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி, ப்ரொஃபஷனல் பேச்சாளர், 10 முறை மந்திரி இருந்தா என்ன அனுபவம், அந்த அனுபவம் எனக்கு தெரியும் அரசியல். இந்த அரசியல் ஆனா நான் முதல்ல சொன்ன சகோதரி, நீங்க விசில் கட்சி டிவிக்கே நமக்கு போட்டியே இல்ல, போட்டியே இல்ல, நமக்கு அதிமுக தான் போட்டி, நீங்க விஜயை விட்டுட்டீங்க. நான் வருத்தம் தான் கத்தனேன். இல்லடா நம்ம பேசுறது நாங்க என் நண்பர்களா சொன்னேன், தப்பா நினைக்கிறீங்க. அதிமுக களத்திலே இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்ச காரணத்தினால 33 சீட்டு ஜெயிச்சார். இல்லன்னா 7 சீட்டு தான் ஜெயிக்கிறாரு, 7ஓ 8ஓ ஜெயிச்சிருப்பாரு, அவ்வளவுதான் எடப்பாடி. பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்ச காரணத்தினால, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்ச காரணத்தினால வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் வாக்கு வங்கி 33 தொகுதி கொடுத்துட்டோம் ஏடிஎம்கே. 33, அதான் அந்த சிவி சண்முகனை தந்தால் பேட்டியில சொன்னார், 33 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு போட்ட பிச்சான. அதான் உண்மை. நான் பாமக எவ்வளவு பேசியிருக்கேன், ஆனா ஒரு சில உண்மையை நம்ம ஒத்துக்கணும், ஒரு சில உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிரிப்பா இருக்குதுங்க. எப்படி பேசுறது, எப்படி என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியல. பேசாமையும் இருக்க முடியல, பேசாமையும் நம்மளால இருக்க முடியல. அதிமுக கட்சி போயிடுச்சு, அதிமுக கட்சி போயிடுச்சு. இப்ப திமுக கட்சி தான் இருக்கு.
திமுக ஒரு கட்சி தான் இருக்கு. அந்த கட்சி தான் அரசியல் பண்ணும். ஆளுங்கட்சியா இருக்கலாம் டிவிக்கு, பட் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது ஒரு சினிமாவா தான் இருக்குது, சினிமாவா தான் போகும். இந்த மாதிரி இது எம்எல்ஏங்க அதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு எல்லாம் அப்படியே சுத்தி நிக்குதுங்க, சுத்துறாங்க. நல்லா பண்ணுங்க, பயிற்சி கொடுங்க அவங்களுக்கு. நான் நேத்தும் யூடியூப்ல பேசும்போது அதான் சொன்னேன், பயிற்சி கொடுங்க. இப்ப நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, இந்த எம்எல்ஏ நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப எம்எல்ஏ ஆயிட்டேன், அந்த எம்எல்ஏ நான் ஏத்துக்க மாட்டேன். அவன் வந்து நேத்து அவனுக்கு அரசியல் நான் கேவிக்குப்பம் தொகுதி, கேவிக்குப்பத்துல ஒரு விசில் சின்னத்துல ஒரு எம்எல்ஏ. நான் ஏத்துக்க மாட்டேன்னா ஓட்டு போட்டாங்க, அவரு தான் எம்எல்ஏ. நான் குடியாத்துக்கும் கேவிக்குப்பும் பொதுவாங்க. குடியாத்துல ஒரு சகோதரி எம்எல்ஏ, அவங்க தான் எம்எல்ஏ. ஏத்துக்கும் தான், நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் ஏத்துக்க மாட்டேன். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் தான். விஜய் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். மக்கள் போட்டான் ஓட்டு, மக்கள் ஓட்டு போட்டான். அவங்க நல்லாட்சி கொடுக்கணும். எதிர்கட்சியாரோட ஆணவமா பேசுறது, ஆதவர்ஜனா போன்றவர்கள் பேசாதீங்க. இதுக்கு முன்னால பேசுனீங்க, இப்ப நீங்க எல்லாம் ஒரு மினிஸ்டர் ஆயிட்டீங்க. மினிஸ்டர் ஆயிட்டீங்க, போய் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, போய் மக்கள் நல்லது பண்ணுங்க. அப்போ நீங்க நீடிக்கலாம். நான் பழி வாங்குவேன், வேற மாதிரி அரசியல் பண்ணீங்கன்னா எவ்வளவு சீக்கிரத்துல மேல வந்தீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுந்துருவீங்க. திமுகவை யாரும் அழிக்க முடியாது. அதிகபட்சம் 3 வருஷம் இந்த ஆட்சி தாங்கிறது அதிகம். நான் 3 வருஷம் டைம், எல்லாரும் 6 மாசம் 7 மாசம் சொல்றாங்க. அடுத்த ஒரு எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஆட்சிக்கு நான் டைம் தரேன். அது வரைக்கும் இந்த ஆட்சி தாக்குப்பிடிக்க முடியுமா? 100% எம்பி எலெக்ஷனோட சேர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும். 5 வருஷம் ஆட்சி பண்றது கஷ்டம். பண்ணா சந்தோஷம், பண்ணீங்கன்னா சந்தோஷம், பண்றது கஷ்டம். ஏன்னா வித் சிஎம் ஜோசப் விஜய் சார் என்னைக்கும் களத்துக்கு வரமாட்டாரு. 6 மணி 6:30 உள்ள போயிட்டா வெளியே வர மாட்டாரு, வரமாட்டாரு. அந்த வயசுல புழலேரி உடைஞ்சும் போது நைட்டு 1:30 மணிக்கு போய் நின்னார் கலைஞர் புழலேரி கிட்ட. வெடிகாத்தால் 5 மணிக்கு நின்று ஏரியை வந்து சரி பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரிதான் தலைவர் தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட ஆர்கே நகர்ல வெள்ளம் வந்த போது முட்டிக்கால் தண்ணிக்கு நடந்து போனாங்க. அந்த அம்மா கூட நடந்து போனாங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க. இதெல்லாம் விஜய் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு. பண்ணா சந்தோஷம். திமுக அழிஞ்சிச்சுன்னு பேசுறவங்களுக்கு சொல்றேன், திமுக அழிஞ்சிச்சுன்னு சொன்னவன் அழிஞ்சு போயிட்டான். திமுக யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. மீண்டும் அதே சிஎம் ஷீட்ல திமுக தொண்டை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை உட்கார வைப்பான். திமுக தொண்டை உட்கார வைப்பான். நான் வேற யாரும் சொல்ல வரல. இந்த பெரிய பெரிய தலைவர்கள், மிட்டா மிராசுகள் அவங்கள சொல்ல வரல. 2 கோடி திமுக தொண்டை என் தலைவர் குடியாத்த குமரனை சேர்த்து சொல்றேன், என் தலைவர் தளபதி ஸ்டாலினை சிஎம் ஷீட்ல உட்கார வைப்போம், உட்கார வைப்போம். பாப்போம் என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா ஒரு மாசத்திலே இவ்வளவு பிரச்சனை உங்க ஆட்சியில, நான் இன்னும் போக போக எப்படி இருக்க போகுது? இது திமுக எதிர்க்கும், கண்டிக்கும். திமுக எதிர்க்கும், கண்டிக்கும். உங்களால முடிஞ்சா நல்லாட்சி கொடுங்க, இல்லைன்னா இந்த நல்ல தீர்ப்பு கொடுத்த மக்கள் உங்களுக்கு வேற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்துல தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு 10 நாள்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் வரைக்கும் மின்வெட்டு நடந்துகிட்டே இருக்கு. இதனால வீட்டுல ஆக்சிஜன் சிலிண்டர் மூலியமா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தா ஒரு மூதாட்டி கூட உயிரிழந்திருக்காங்க. மின்வெட்டுக்கு திமுக தான் காரணம், ஃபியூஸ் கட்டை அவங்க தான் திருடுறாங்க அப்படின்னு திமுக மேல பழி போடுறாரு மின்துறை அமைச்சர். இத பத்தி உங்க கருத்து என்ன? மேடம் இருங்க சகோதரி, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப கரண்ட் இல்ல என் வீட்டுல, யூபிஎஸ்ல பேசினேன். என் ரூமுக்கு எங்க வீட்டுல வந்து என் ரூமுக்கு மட்டும் ஒரு யூபிஎஸ் இருக்கும். ஏன்னா நான் யூடியூப்ல பேசுறதுனால 2 லைட் இருக்குது பெரிய, அது எங்க ரூமுக்கு மட்டும். இப்ப யூபிஎஸ்ல கரண்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினது 12, இப்போ மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12:20 ஆகுது. இது நாளைக்கு வருதோ என்னைக்கு வருதோ தெரியல. இப்போ நான் பேசுனது மதியம் 12:20. 1 மணி நேரமா கரண்ட் இல்ல. நைட்டு 4 மணி நேரம் கரண்ட் இல்ல. நைட்டு 4 மணி நேரம் கரண்ட் இல்ல. யூபிஎஸ்க்கு ஃபேன் ஓடுதுன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் யூபிஎஸ் இருக்கா? எல்லார் வீட்லயும் கரண்ட் இல்ல. இதுக்கு என்ன சொல்றோம்னா, திமுக ஃபியூஸ் பிடிக்கணும் போயிடுறாங்க. ஏண்டா வீடு வீடுக்கு போய் திமுக காரன் ஃபியூஸ் கொடுக்குவானா? இது முட்டாள்தனமா இல்லைங்க பேசுறது. தற்கூரியன்றது இப்ப தற்கூரின்னு சொல்லலாமா வேணாம்? கோடை காலத்துல கொஞ்சம் கரண்ட் பிரச்சனை இருக்கும்னு சொல்லு, நானே சொல்லித்தரேன். கோடை காலத்துல பொதுவா கரண்ட் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு போ. ஆனா திமுக ஆட்சியில் இல்ல. நானே சொல்றேன், உனக்கு என்ன காரணம் சொல்லணும். கோடை காலத்துல கரண்ட் பிரச்சனை இருக்கும்னு சொல்லுங்க. திமுக காரன் ஃபியூஸ் கொடுக்குறான்றிய என்ன? இதை போய் நான் எப்படி சொல்றேன்? எங்கெங்க போய் திமுக காரன் ஃபியூஸ் கொடுக்குவான் சொல்லு. வீடு வீடா? என் தெருவில் 600 வீடு இருக்குது. இந்த தெருவில் திமுக காரன் என்னோட சேர்த்து ஒரு 15 பேர் இருக்கிறோம். நாங்க நைட் ஆனா அப்பப்போ போய் ஃபியூஸ் பண்ணுறதா பார்த்தவன் செருப்பால் அடிக்க மாட்டோம். நான் போய் ஃபியூஸ் கொடுக்கணும். என் வீட்லயே கரண்ட் இல்லையே, இல்ல போய் கரண்ட் கம்பத்துல போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறோமா? டிரான்ஸ்பரத்தை போயிட்டு
உனக்கு நிர்வாகம் சரியில்லை. உன் நிர்வாகம் சரியில்லைன்னா திமுக காரன் பீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் எப்படி இது? அப்ப நாட்டுல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக காரன் பண்றானா? தொடர்ந்து பாலியல் பிரச்சனை வருது உன் கட்சிக்காரன் பண்ணிருக்கான் திமுக காரன் பண்றானா? கஞ்சா குட்கா விற்பனை நடந்தது திமுக காரன் பண்றானா? உன் கட்சிக்காரன் பண்றான். உன் கட்சிக்காரன் பண்றான். உன் கட்சியில எம்எல்ஏ வராங்க எத்தனை பேர் குற்றப்பின்னணியில் இருக்கிறாங்க? கஞ்சா வித்தவங்க இருக்கிறாங்க, பொண்டாட்டி அடிச்சவங்க, போதைப் பொருட்கள் வித்தவங்க இருக்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ணவங்க இருக்கிறாங்க, பல வழக்குகள் இருக்கவங்க உன் கட்சியில எம்எல்ஏ இருக்கிறாங்க. 15 மந்திரிகள் மீது வழக்குகள் இருக்காது. விஜய் உட்பட அந்த கரூருடைய சம்பவம் இதெல்லாம் பேசினா நாங்க பேச வேண்டியதா இருக்கு. இல்ல நாங்க பேசினா நாங்க பேச வேண்டியது இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை தான் அதிமுக ஆட்சிக்கே போச்சு. ஒரு வெங்காய விலை உயர்ந்தனால பிஜேபி ஆட்சி போச்சு. மின்வெட்டு பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு பாருங்க. திமுக காரன் பியூஸ் கொடுக்குறான்னா எதாவது நீ திமுக காரன் சொல்லுவ? எதவியா நீ திமுக காரன் சொல்லுவ? திமுக காரன் வேற வேலை இல்ல. எங்களுக்கு எங்க கட்சியை வந்துட்டு தூக்கி நிறுத்தணும். கட்சி நல்லாதான் இருக்குது. இன்னும் கட்சியை ஃபாஸ்ட் பண்ணணும். அரசியல் பண்ணணும். அந்த சிந்தனையில நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். நான் உண்மையிலேயே சொல்றேன். இந்த ஆட்சி 6 மாசத்துல கவுந்துரும் சொல்றாங்கல்ல. நான் என்னுடைய விருப்பம் நான் சொல்லிட்டா இந்த ஆட்சி நீடிக்கணும். நான் சொல்றேன். இதனால என் கட்சியில கூப்பிட்டு ஏன்டா நீ இப்படி பேசுறேன்னு கேட்டா நான் பதில் சொல்றேன். இந்த மக்களுக்கு தெரியணும் தளபதி ஸ்டாலின் நான் அந்த தலைவன் யாரு, திமுக ஆட்சி யாரு, வெறித்தனமா ஓட்டு போட்டேன். சார் மேடம் வேட்பாளர் யாருன்னு தெரியாது சகோதரி. வேட்பாளர் யாருன்னு தெரியாது. எந்த கட்சின்னு தெரியாது. பல தொகுதியில வேட்பாளர் எந்த வேட்பாளர் தொகுதி முழுக்க ஓட்டு கேட்க போல. தொகுதியில ஓட்டு கேட்கறதுக்கே வரல. பூத் ஏஜென்ட் ஒருத்தருப்பான். உள்ள உட்காந்து எத்தனை ஓட்டு பதிவாச்சுன்னு உட்காந்து நோட் புக்ல டிக் பண்ணினே இருப்பான். பூத் ஏஜென்ட் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு தான் பூத் ஏஜென்ட். தாவேகாக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது. சரி பூத்துக்கு வெளியே டேபிள் போட்டு உட்காருவாங்க. நீங்க உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கும். நீங்க ஓட்டு போட போகும்போது பார்த்தா எல்லா கட்சி டேபிள் போட்டு உட்காந்து இருக்கும். திமுக ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அதிமுக ஒரு 50 பேர் இருப்பாங்க. உட்காந்து இருப்பாங்க. கூட்டணி கட்சி அவங்க கூட இருக்கும். எங்க கூட்டணி கட்சி கூட இருக்கும். இந்த மாதிரி பூத்து வெளியே அந்த தாவேக்கா துண்டு போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. குடியாத்துல மட்டும் அந்த மைண்ட் ஓட்ட 4-5 பூத்துல பார்த்தேன். மீதி எல்லாம் வந்து இந்த கேவி குப்பம் தொகுதி அங்கெல்லாம் பார்ப்போம். ஏன் பூத்து ஏன் பஞ்சாயத்து ஆளே கிடையாது. களத்திலே இல்ல. மக்கள் ஓட்டு போட்டான். ஏன் போட்டானா அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது விஜய் விசல். யாரு கட்சி பேர் கூட தெரியாது. ஓட்டு போடும் விஜய் கட்சி என்னன்னு பேர் கூட விஜய் போடலாம் போட்டான். விஜய்க்கு நான் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டான். இதுதான் நடந்தது. இப்ப மக்கள் யோசிக்கிறோம். குளத்தூர் மக்கள்லாம் இப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 30% மக்கள் மாறிட்டாங்க. அதனால நீ ஆட்சி பண்ணணும். இருக்கட்டும். விஜய் எல்லாம் வந்துட்டு ஏன்டா முதலமைச்சரானு நினைப்பார். ஏன்டா நம்ம முதலமைச்சரானு நினைப்பார். இருக்கட்டும். இவங்க பண்ணட்டும். அதாவது மக்களுக்கு தெரியணும் திமுகனா என்ன. இது இருக்கட்டும். நாங்க எங்க கட்சி வேலையை பார்க்கணும். நாங்க தொண்டர்கள். தளபதியும் அண்ணன் தளபதியும் கட்சி வேலை. உதயா அண்ணன் பார்த்துக்கிட்டோம் இந்த கவர்மெண்ட். உதயா அண்ணன் இந்த கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டோம். இவங்க கடுமையா இப்படி ரொம்ப மத்த மந்திரினாலும் பரவாயில்ல. ஆதவர்ஜனா பேசுறது ரொம்ப வர்ஸ்ட். மத்த மந்திரி உதயானந்தன் பேசுறான் சரி அவங்க அரசியல் பண்ணணும் மந்திரிங்க பேசுறானுங்க. ஆனா ஆதவர்ஜனா பேசுறது ரொம்ப ஓவர். வாங்கடா போடான்னு பேசுறான் இருந்தாலும் ஒரு மந்திரி. இதுக்கு முன்னாள் நீ பேசணுப்பா. இப்ப நானே உனக்கு நீ ஒரு மந்திரி ஆயிட்டேன்னு சொல்லி மனம் இல்லைன்னா கூட வேற வழி இல்லாம உனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச வேண்டியதாகுது. எங்க ஊருக்காரர் தான் லத்தேரிக்கார் தான் ஆகுது. என் தொகுதி கேகுப்பம் தொகுதி தான் லத்தேரிக்கார் தான். அவங்க அப்பா இன்னைக்கு கூட பொறிக்கடை வச்சுக்கிறாரு. ஆதவர்ஜனா அவங்க அப்பா எளிமையா வாழ்றாரு. பொறிக்கடை வச்சுக்கிறாரு. லத்தேரி சொந்த ஊரு தொண்டாந்துளசி எங்க தொகுதிக்காரர் தான். இவ்வளவு கவர்மெண்ட் நான் முதலமைச்சர் நான் தான் கீ கொடுத்து ஆட்டுறேன். கட்சி ஆட்சி நான் சொல்றதான் நடக்க போகுதுன்னு நீ கடுமையா பேசினே இருந்தீனா அது உனக்கு திரும்பிச்சுன்னா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவ? அதனால பேசுறதெல்லாம் திமுக எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. திமுக எவன் எதிர்த்தானோ அத்தனை பேர் செத்து போயிட்டான். அரசியல காணாம போயிட்டான். காங்கிரஸ் உனக்கு 7.5 எங்களுக்கு பிடிச்சிருச்சு. காங்கிரஸ் இப்ப அந்த 7.5 உன்னை பிடிச்சிருக்கு. அந்த மாணி தாக்கூர் எல்லாம் பேசுறான் இல்ல. நான் சொன்னேன் இல்ல. அவன் ஒரு 4,500 ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க விருதுநகர்ல. அந்த தம்பி விஜய் பிரபாகரன் தண்ணி காட்டார் 4,500 ஓட்டுல ஜெயிச்சான். திமுக அவனை ஜெயிக்க வச்சுச்சு. அவன் சொல்றான் உதயநிதி ராஜினாமா பண்ண சொல் நான் ராஜினாமா பண்றேன். அது கேடு கெட்ட கட்சி எப்படி வேணா போடும். ராகுல் காந்தி தவறான நான் ஒண்ணு இந்த பதிவில் ஒண்ணு சொல்றேன். யாரும் சொல்லாது. எந்த ஜென்மத்திலும் ராகுல் காந்தியால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அடிச்சு சொல்றேன். அந்த ராசி அவரு கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? எந்த ஜென்மத்திலையும் ஆகவே முடியாது.
இது கேரளா நீ வழக்கமா வர்றது காங்கிரஸ் அங்க கூட பிஜேபி தளத்துக்கு ஆரம்பிச்சிட்டான் கேரளால. கேரளால இப்ப மேயர் பிஜேபி முள்ளமா அங்க வந்துடும். ஆனா தமிழ்நாட்டை நான் விடல பிஜேபி. போன முறை 4, இந்த முறை 1 தான். இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாரா 90% பிஜேபி நிர்வாகிகள் அங்க போயிட்டான். பிஜேபி தொண்டை போன அண்ணாமலை போயிட்டான். அதனால எங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி இப்ப உங்களை புடிச்சுனுக்குது. எங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி இப்ப உங்களை புடிச்சுனுக்குது காங்கிரஸ். அவன் அவன் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காங்கிரஸ் போனது ஒழுகிச்சு சனி எனக்கு. 234 தொகுதி 40 தொகுதி திமுக தனித்தே போட்டியிட தயார். இப்ப கூட்டணி சேர்த்து யார் நன்றியா இருக்கிறாங்க? அதிமுக கெட்ட கேடு. அவங்க எங்களை பேசுறாங்களே. அதிமுக எங்களை பேசுறாங்க. கருணாகன்றான், துரதிருஷ்டவசமா நாங்க உதய சொல்ல நின்ட்டான்றான். அதனால இந்த இடைத்தேர்தல்ல யாரோட கூட்டணி சேரணும் கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல எனக்கு ஒரு 2 தொகுதி திமுக ஜெயிக்கும் நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இப்ப 5 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது. இதுல 2 தொகுதி திமுக ஜெயிக்கும். டஃப்பா இருக்கும் இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் டஃப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்காது. திமுக இறங்கி அடிக்கும். உள்ளாட்சி எலெக்ஷனும் டஃப்பா இருக்கும். உள்ளாட்சி எலெக்ஷனும் டஃப்பா இருக்கும். இனி வர எல்லா தேர்தலும் டஃப்பா இருக்கும். சமாளிக்கணும். இப்பதான் போய் எல்லாம் சேர்றாங்க டிவிகேல. ஆனா கட்டமைப்பு இல்லை அந்த கட்சிக்கு. மாற்று கட்சியில நாங்க போறோம் பாருங்க. இப்போ அதிகமா அதிமுக தான் போயிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கட்சியில கிளை செயலாளர், வட்ட செயலாளர்னு அந்த நிர்வாகிகள் அவங்க தான் வரப்போறாங்க. டிவிகே கட்சிக்கு போனவங்க புதுசு ரசிகர் மன்றத்துக்கு இருக்கிறவங்க. அவனுக்கு அரசியல் தெரியாது. இப்ப இந்த வேற கட்சியில இருந்து போறான் பாருங்க. வேற கட்சியில இருந்து எத்தனை பேர் அங்க போய் சேர அவங்க பொறுப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இந்த கட்சி வளர்ச்சிக்காக ரசிகர் மன்றம் தான் ஆரம்பத்துல இருந்து வந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. சோ பல பிரச்சனைகள் நடக்க போகுது. எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது. விஜய் சொன்னார், இங்க எனக்கு எந்த கிளைகள் கிடையாது. ஒரே எந்த அதிகார போல எனக்கெல்லாம் எந்த கிளைகள் எந்த பிரான்ச் எல்லாம் கிடையாது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நான் தான் சிங்கிள் அண்ணன். நான் மட்டும்தான் எந்த முடிவு எடுத்தாலும் நான் தான். நீ இல்ல. நீங்களே பொம்மை தான். ஆதவர்ஜனா தான். ஆதவர்ஜனா தான். இதுதான் நீங்க தமிழ்நாட்டுடைய நிலைமை. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. திமுக ரொம்ப ஃபாஸ்டா போகுது. இது இவங்க எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவ? ரொம்ப ஃபாஸ்டா போகுது. பேசுறதெல்லாம் கொஞ்சம் அடக்கி பேசி நீங்க கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் கொடுங்க. மக்கள் உங்களை எதிர்பார்த்து ஓட்டு இன்னொன்னு விஜய் நந்தா நல்லது பண்ணுவாருன்றது கூட மக்கள் ஓட்டு போடுறீங்க. அதுவும் சொல்லிடுறேங்க. விஜய் பார்த்த உடனே ஒரு வெறி. விஜய் 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 வந்தா நல்லாட்சி கொடுப்பாரு, நமக்கு நல்ல திட்டங்கள் கொடுப்பாரு, நமக்கு நிதி உதவி பண்ணுவாரு. அதெல்லாம் கூட இவங்க யோசிக்கிறீங்க. கண்ணு முன்னு ஓட்டு போட்டான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலேஜ படிக்கிற பொண்ணுங்க சகோதரிங்க விஜய் வண்டியில பார்த்தோன்னே அழுகுறாங்கங்க. நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தப்பு பண்றோம். நமக்கு அதிமுக போட்டி இல்லை. விஜய் சொல்றது கரெக்ட். 2 கட்சி 2 பேர் தான் போட்டி. ஒன்னு தாவக, ஒன்னு திமுக, ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. இதுக்குதான் போட்டின்னு அந்த சொன்னாரு. நம்ம யாரும் நம்பலடா. அதுதான் உண்மை. 2 பேர் தான். விஜய் இவங்க அப்பவே கார்னர் பண்ணி நாங்க விட்டுட்டோங்க. ஜெயலலிதா பாருங்க அரசியல் பண்ணிதான் இன்னைக்கு எல்லாம் திமுக ஆட்சி வந்திருக்கும். தனி மெஜாரிட்டி டிஎம்கே ஆட்சி அமைச்சிருக்கோம். கரூர் சம்பவத்துல ஜெயலலிதா இருந்திருந்தா கரூர் சம்பவத்துல திருச்சி ஏர்போர்ட்ல விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இல்ல சென்னை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். போய் பிளைட் லேண்ட் ஆன உடனே அப்பவே அரெஸ்ட் தூக்குள்ள போட்டிருப்பாங்க. 41 பேர் கொலையில முதல்ல கிருஷ்ணா அரசு. அப்புறம் கோர்ட்டுக்கு போறோம், வாதாடுறோம். தூக்கி உள்ள போட்ட உடனே உள்ள போன உடனே விஜய்க்கு ஜெயில எல்லாம் புதுசு. ராஜ வாழ்க்கை. பல வகையில டார்ச்சர் கொடுத்து அதிமுக விட்டு விஜயே இறங்கி அடிச்சு அரசியல் பண்ணிருந்தா இன்னைக்கு வரல. விட்டுட்டோம் நம்ம. விஜய கண்டுக்கவே இல்லை. நான் ஒருத்தன் தான் அடிச்சுக்கினேன். நமக்கு அதிமுக எதிரி இல்லையா? அவன் களத்திலே இல்லை. நம்ம எந்த கட்சி டிவிக்கு களத்துல இல்லைன்னு சொல்றோமோ அவன் தான் நமக்கு நேர எதிரியா நிக்கிறான். அவன் ஓட்டுக்கு துட்டு கொடுக்கல, பூத் செலவுக்கு துட்டு கொடுக்கல, அவன் கட்சிக்காரனுக்கு சோறு வாங்கி கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஜெயிக்கிறான். நம்ம எல்லாம் பண்ணோம். நம்மளும் பண்ணோம், ஏடிஎம்கேவும் பண்ணோம். எல்லாத்தையும் வாங்கி அவன் ஓட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு, இனிமே எந்த தேர்தலுக்கும் ஓட்டுக்கு துட்டு கொடுத்தாங்க யாருமே. பொதுவா சொல்றேன்.
அவன் டிவிக்கே கொடுக்கலன்னா யாரும் கொடுக்க தேவையில்ல. உள்ளாட்சி எலெக்ஷன்ல யாரும் கொடுக்காதீங்க. இல்ல இல்ல நம்ம இப்படி சொல்ல முடியாதுல்ல சார். ஏன்னா சேலம் மேற்கு தொகுதியில கூட ரூ. 2000 தாவேகா வேட்பாளர் கொடுத்தாரு அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாயிருந்துச்சு. கொடுத்தாங்க. ஒரு சில ஆதவர்ஜனாவும் தொகுதியில கொடுத்தாங்க. இப்ப இல்ல ஒரு சில தொகுதியில கொடுத்தாங்க மேடம். பல தொகுதியில ஒரு 4-5 தொகுதியில விஜய் கூட பெரம்பூர் ரூ. 1000 கொடுத்தாங்க. பெரம்பூர்ல விஜய் கட்சியில ரூ. 1000 கொடுத்தாங்க. திருச்சியில ரூ. 1000 கொடுத்தாங்க விஜய் கட்சியில. இப்ப என் தொகுதி கேவிக்குப்பம் அவன் கட்சிக்காரனுக்கே பணம் கொடுக்கலையே. குடியாத்தம் அவன் கட்சிக்காரனுக்கே பணம் கொடுக்கல. இது 2 தொகுதி நான் பொதுவானவன். பணமே கொடுக்கலையே. அவன் கட்சிக்காரனுக்கு சோறு வாங்கி தரலையே பூத்துல. அவன் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு வந்து உட்காரணும். இது அப்படியே மெயின்டைன் பண்ண வரணும்ன்ற நான் எல்லா திமுக சொல்றேன், அண்ணா திமுக சொல்றேன். கொடுக்கூடாது. மக்கள் வீடு தேடி வந்து உனக்கு தான் போடுவேன்னு சண்டை போட்டு துட்டு வாங்கி போனான். டிஎம்கே கிட்டே வாங்கினா ஏடிஎம் கிட்ட வாங்கினா இனிமே அவங்க ஓட்டு போட்டா இல்ல. யாரும் கொடுக்காதீங்க இனிமே. யாரும் கொடுக்காதீங்க. நல்லது அது. இது நான் ஓட்டு துட்டு கொடுக்காத வரவேற்கத்தக்கது. யாரும் கொடுக்காதீங்க. வந்து கேட்டாங்கன்னா திமுக கட்டி அண்ணா திமுக கிட்ட வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா ஏன்பா நீ வாங்கி போய் விசிலுக்கு போட போற எப்படி இருந்தாலும் என்கிட்ட வாங்கிட்டு போய் விசிலுக்கு போட போறல, அதனால நான் துட்டு கொடுக்கலப்பா நீ இஷ்டப்படுறவங்க போட்டுக்கோன்னு சொன்னா மக்கள் உணர ஆரம்பிப்பான். என்னடா நமக்கு இது எலெக்ஷன்னா நம்ம வீட்டுக்கு 20,000 25,000 30,000 40,000 வரும், நமக்கு வராத போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த கலாச்சாரம் ஒழிஞ்சா அது தேர்தல்ல ஜாதி பணம் இந்த 2 கலாச்சாரம் ஒழிஞ்சா அது யாரு பண்ணாலும் வரவேற்கத்தக்கது. அதை விஜய் பண்ணணும்னு பண்ணல. அவர் விளையாட்டுத்தனமா தேர்தல் நின்று ஆட்சி வரும்னு அவருக்கே தெரியாது. வந்துட்டு விளையாட்டுத்தனமா பண்ணாலும் துட்டும் ஜாதியும் இந்த தேர்தலில் ஒழிக்கப்பட்டது. இதை நம்ம எல்லாமே கடைபிடிக்கணும். துட்டு கொடுக்கூடாது. பணம் கொடுக்காம தேர்தல் நிக்கலாம். அவன் ஓட்டு போடுறான்னா பார்ப்போம். இந்த தேர்தல் அப்படி சந்திப்போம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் நடக்காத அரசியல் மாற்றம் ஒரு மாதிரியான தேர்தல் நடந்த ஒரு மாதிரியான முடிவு தமிழ்நாட்டில் வந்திருக்குது. இதை திமுக எதிர்கொள்ளும். எதிர்கொண்டு பீனிக்ஸ் பறவை போல் திமுக மீண்டும் வரும். புல் பவரா வரும் டிஎம்கே. இது பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சி திராவிட இயக்கம் அவ்வளவு சீக்கிரம் எவனாலும் அழிக்க முடியாது. அதிமுக தலைமையில போயிடுச்சு. இங்க பவரான இன்னும் 50 வருஷம் திமுக வழி நடத்துவதற்கு எங்கள் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் இன்று எதிர்கட்சி தலைவர், நாளை ஆளுங்கட்சி தலைவராக வருவார். எனவே எத்தனை அடக்குமுறைகளாக இருந்தாலும் எவ்வளவு பேச்சு ஏச்சுக்களாக இருந்தாலும் இதையெல்லாம் சந்திக்க திமுக தயார். இதை எதிர்கொள்வதற்கு திமுக தயார். எங்கள் தலைவன் தளபதியை மிக விரைவில் அந்த முதலமைச்சர் நாட்களை எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை திமுக தொண்டனா வேற யாருமே சொல்ல 2 கோடி திமுக தொண்டை என் தலைவர் தளபதி முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்போம். எல்லா அரசியல் எதிர்கொள்வதற்கு திமுக தொண்டன் தயாரா இருக்கும், ரெடியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாவும் அழகாவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார்.